கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று கர்த்தருடைய வேதம் பேசுகிறது. ஆமென். அன்பு தேவ ஜனமே, ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இவருக்காக நீ வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம் என்ன? ஆம், அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். அவன் மாற்றப்பட்டவன். பழையவைகள் அவன் வாழ்க்கையில் இல்லை, பழைய சுபாவங்கள் அவன் வாழ்க்கையில் இல்லை, பழைய காரியங்கள், தேவனுக்கு விரோதமான அருவருப்புகள் அவன் வாழ்க்கையில் இல்லை. அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாகிறது. என் அன்பு தேவ ஜனமே, நாம் புதிதாக்கப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும், தேவனுக்காய் வாழ வேண்டும் என்பது தேவ அர்ப்பணிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.